உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாம 1 லட்சம் கொடுக்கறோம்னு சொன்னா அவன் அந்த வேலைக்காரிய மட்டும் இல்ல, இங்க வந்திருக்கிற ஒட்டுமொத்த பேருக்குமே மருந்து கலக்கி கொடுத்துருவான். பிளான் பண்ணா போதுமா? எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லையா? வெயிட் பண்ணு. தம்பி சொல்லுங்க மேடம். கொஞ்சம் வாங்கல. மேடம் சொல்லுங்க மேடம். எங்களுக்கு ஒரு ஹெல்ப் வேணும், பண்ணுவீங்களா? விஷயம் கொஞ்சம் சீக்ரெட் தான். மேடம் எனக்கு வேலை இருக்கு மேடம். இப்ப எங்க கூட நீ வரலன்னு வெச்சுக்கோயேன், நீ திருட்டுத்தனமா 500 ரூபாயை எடுத்து பாக்கெட்ல வச்சல, அத நான் எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவேன். என்ன வரியா? வா. மா, அந்த சர்வர் வேலைக்கு ஆவானாமா? நாம பிளான சொன்னதுக்கு அப்புறம் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி சொதப்பி கிதப்பி விட்டுற போறாமா? அப்புறம் நம்ம பிளான் அவனுக்கும் தெரிஞ்சிரும். 500 ரூபாயை எடுக்கிறதுக்குள்ள அவன் மூஞ்சில அவ்ளோ திருட்டுத்தனம் தெரிஞ்சது. அவன் என்ன சொன்னாலும் செய்வாண்டி. இப்ப அவன் வந்ததும் உனக்கே தெரியும் பாரு. நீ ஏதோ சொல்ற, முதல்ல நீ கூப்பிட்டதுக்கு அவன் வரானான்னு ஃபர்ஸ்ட். மேடம் 500 ரூபாய் கீழே கிடந்தது, அதை எடுத்தேன். அது என்ன பெரிய தப்பா? நான் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி மிரட்டிட்டு வர்றீங்க. யாரும் இல்லாத இடத்துல பணம் கிடந்து அத நீ எடுத்துட்டு போயிருந்தனா எந்த தப்பும் இல்ல. அத்தனை பேர் இருக்கிற இடத்துல 500 ரூபாய் கிடந்ததுன்னு எடுத்தனா அது யாரோடதுன்னு கேட்டு நீ கொடுத்துருக்கணும்ல. இப்ப என்ன? இப்ப அதுல உங்களுக்கு பங்கு வேணுமா? ஏய், எங்களை பார்த்தா அந்த அல்ப காசு 500 ரூபாய்க்கு பங்கு கேக்குற மாதிரியா இருக்கு? அனன்யா, அமைதியா இரு. அப்ப எதுக்கு மேடம் என்ன வர சொன்னீங்க? நான் உனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன். 1 லட்சம் ரூபாவா? ஆமா. இத பாரு, ஆனா அதுக்கு நான் சொல்றத நீ செய்யணும். மேடம் யாரையாவது கொலை பண்ணணுமா? இல்ல சம்பளம் இவ்வளவு பெருசா இருக்கு, அதான் கேட்டேன். யாரையும் கொல்லலாம் வேண்டாம். இத பாரு, இந்த டேப்லெட்டை நாங்க சொல்ற ஒருத்திக்கு நீ கலந்து கொடுக்கணும். இந்தா. நான் போய் கை கழுவிட்டு வரேன். மா, என்னம்மா இவ சாப்பிடாம எங்க போய் தொலைறா? இருடி, கை கழுவதானே போயிருக்கா, டென்ஷன் ஆகாத. சாப்பிடாம எங்க போயிட போறா? மா, எங்கம்மா போய் தொலைஞ்சா? இன்னும் ஆளை காணோம் அவள. இரு, வருவா. எங்க போயிட போறா? ஏய், சாப்பிடும்போது கொஞ்சம் அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு பாருடி. நான் வந்தது கூட கவனிக்காம சாப்பிட்டுட்டு இருக்க. சாரிடி, சாப்பிடுறப்ப டைம் வேஸ்ட் பண்றதுல எனக்கு பிடிக்காது.
மா என்னம்மா சாப்பிடும்போது என்ன பேசிட்டு இருக்காவ? எப்போதாம்மா சாப்பிட்டு தொலைவா? இருடி சாப்பிடுவா. இவர் எதுக்கு இப்ப வந்து தொலைஞ்சாரு? தெரியலம்மா. சாப்பிட போனவ கையை எப்படி புடிச்சிட்டு இருக்காருன்னு பாரு. அன்பரசி, பிராக்டிஸ்ல இருக்கும் போதும் டோர்னமெண்ட்ல கலந்துக்கும் போதும் ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. சார், கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்ற மாதிரி பண்ணாதீங்க சார். பாவம் சார், ஒரு நாள் தானே சாப்பிட்டுட்டோம் அவ. ஏய் சும்மா இருடி. சாரி சார், நான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் சாப்பிடல சார். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருங்கிறதுனால தான் நான் எந்த போட்டிலையும் கலந்துக்கிறது இல்ல. இவர் என்னடி எங்கேயாவது இருந்து வந்து கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்காரு? என்னமோ சொன்ன, எல்லாமே கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சுன்னு. பாத்தியா வந்து கெடுத்து விட்டாரு. நான் என்னடி பண்றது? எப்ப பார்த்தாலும் இவர் வந்து கெடுத்து விடுவாருன்னு எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.